காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்துருந்தேன். அப்பொழுது அவரோட பழைய நினைவுகள் எல்லாம் நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சார், பைரவி படம் நான் வாங்குகிறேன், ரிலீஸ் பண்ணுறேன், ரிலீஸுக்கு எப்படி எப்படி விளம்பரம் பண்ணேன், உங்களை எப்படி ராஜகுமாரி தேட்டரில் மீட் பண்ணேன், நீங்கள் என்னை அழைச்சி அரவணைச்சது அதை சொல்லி, அதுக்கடுத்து யார் படம் எடுக்கும்பொழுது ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது நடித்து கொடுத்தது, அதனுடைய 100வது நாள் விழாவுக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் கதையை சொல்லி ஏழை நண்பனாக தானு இருக்கிறாரு, அந்த தானுவுக்கு நான் படம் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னது, இப்படி காலகட்டங்கள் கடந்து 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 அப்புறம் திருப்பாடகன் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு தானுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகன். அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் என்று சொன்னீர்கள். இப்படி பலமுறை வந்து 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 ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நீங்கள் ராமச்சந்திராவில் இருக்கும்பொழுது நான் ராகவேந்திராவுக்கு ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். இந்த விரதம் பொய் இல்லை, இந்த விரதம் சத்தியமானது. கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார், எனக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நான் அந்த மெய்யுருக நினைத்தேன். அது பிரகாரம் வந்தார். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் என்னை அடைச்சி நிறைய தடவை பேசுவோம், ஒவ்வொரு படங்களாம் சொல்லுவார். சில இடத்துல சார் அது தெலுங்கு விற்றுட்டாங்க சார், அதனால் எனக்கு அது சரி வராது சார் அப்படின்னு நான் சொல்லி, உங்களுக்கு தனியாக தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட், இது எதுக்கு சார் நம்ம விடுவானா, 25-30 கோடி விட்டுருவானா அப்படின்வேன். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் தானே, இது சரியான நேரம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார்ண்ணே. அப்புறம் 2-3 இயக்குனரோடு ட்ராவல் ஆகி கடைசியில் சௌந்தர்யா மெட்ராஸ் டைரக்டர், அட்டகத்தி டைரக்டர் ரஞ்சித் எப்படி சார் நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர், இந்த தினேஷ் கேரக்டர்ன்றது மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு சங்கடமாக இருந்தது சார். அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக 2வது பகுதி பார்க்கக்கூடாத அளவுக்கு எனக்கு சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டது சார். நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு அவர் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டுனாரு. தம்பி வர வச்சு நான் கதை கேட்கல, சாரே சொல்லிட்டாரு, நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு தைரியம் கொடுத்து அமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 45 நாள் கழிச்சு ரஜினி சார் நான் தம்பி உட்காந்து கதை கேட்குறோம். அந்த கதை சொல்லி முடிஞ்சோன்னா நான் எழுந்து நின்று கிளாப்ஸ் பண்ணேன். ரஜினி சார் எழுந்து அப்படி அரவணைச்சார். அவ்வளோ அழகான லாகவமாக உணர்வுபூர்வமாக ஒரு 2 மணி நேரம் நரேஷன் கொடுத்த அந்த திருப்தி. அதுக்கடுத்து நான் இது சம்பந்தமாக எதுலேயுமே தலையிடலை. எல்லாத்தையும் என்னுடைய மகன் பரந்தாமன் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு, மாப்பிள்ளை பார்த்துக்கினாரு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படத்தை பயணித்துவது, அதாவது ஒரு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தரமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி, காலையில் 7 மணிக்கு வந்தவர் விடிகால 4 மணிக்கு போகிறார். சார் என்ன சார் ஹெல்த், என்ன சார், இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுடு, அப்படியே போகலாம் அப்படி போகலான்னாரு. ஸோ ஒரு இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன்னு சொன்னார், ரஞ்சி சொன்னார், ரொம்ப ஃபீவர், அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லி கூட மீறி பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரை சேர்ந்து பார்க்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது தொட்டு நீங்கள் பார்த்துருங்க சார்னு சொன்னேன். அவர் வீட்டில் எடுத்து போட்டு காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட்டு எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி புகழ்ந்தார். நான் உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நாளைக்கு காலையில் நான் நேராக வரேன் சார்னே. வந்து பார்த்தேன் நான், இது பாட்ஷான்னுவாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னார். 2 சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரஞ்சித் கிரேட் அப்படின்னார். சார் எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு, எப்படி அப்படி இருக்கு, இது உண்மை, இது பொய்யில்லை, இது மெய், இது சத்தியம், இது உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் அப்படி சொன்னார். உடனே ரஞ்சித்துக்கு நான் வெளில இப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னேன்.
இப்படி அவரை வச்சுன்னு நிறைய பேசணுன்னு இருக்கிறேன். அது வெற்றி விழாவில் பேசணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கேன். திடீர்னு நறுப்புற ஒரு தடவை அவர் அப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நல்லா பண்ணணுன்னும் போது இல்லை ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம், அது வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால் அதையும் தள்ளி வச்சேன். சரி வெற்றி விழாவை வச்சு நல்லா பண்ணோன்னா பின்னாடி பண்ணலாம், இப்போ வேணாம். காலைல போயிட்டு அவர்கிட்ட பேசினிருக்கும்போது ஷோ வந்து படம் பார்க்கணுன்னாரு. நான் உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லலை. படம் பார்க்கணுன்னொன்னே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. அவரே ஃபோன் பண்ணி ஷோ வந்து படம் பார்க்கணுன்றாரு. ஏன்னா எந்திரன் பண்ணி படம் பாருன்னு சொல்கிறோம், டைம் இல்லைன்னாரு. சிவாஜி படம் பண்ண பிறகு அதை நீங்கள் பாருன்னு கூப்பிட்றோம், டைம் இல்லைன்னாரு. அவரே ஃபோன் பண்ணியோ நான் கபாலி பார்க்கணும் ரஜினி அப்படின்றாரு. உடனே பண்ணோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெருமையாக பேச, நீ வாழ்ந்துருக்கிற, நீ கபாலியாக வாழ்ந்துருக்கிறன்னாரு. ரொம்ப உச்சம், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னாரு. இப்படி அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூலாது. இப்போ தான் முனிகண்ணே சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி, 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி. சென்னை மாநகரில் மட்டும் 7 கோடி வசூல் செய்து 100 விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கிங்கனாவது ஏதாவது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறது, வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனால் இது ஒன்றும் பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க, இது என்ன இது இவ்வளோ பெரிய மிராக்கிளாக இருக்குதுன்னு. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு சொன்னார், என்னையா நம்மலாம் இருக்கிறோம், இவ்வளோ இது இருக்குது, ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்களே பப்ளிசிட்டியில், இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையிலேருந்து தம்பி பிரதீப் வந்து என்கிட்ட சொல்லும்போது நாம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை, எல்லை இல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். அதாவது இன்னைக்கு வரும்போது இப்போ ஒன்றும் பத்திரிக்கை நண்பர் ஒருத்தர் வந்தார், அண்ணே கொஞ்சம் வாங்கன்னாரு, இட்டு போனார். அண்ணே நான் வரும்போது ராக்கி தேட்டர் தாண்டி வந்தேண்ணே, இன்னைக்கு வியாழக்கிழமை என்ன க்ரௌடு, காரு பயங்கரமாக இருக்குதுன்னாரு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் காமிக்கிறார், இது பாருண்ணே உள்ளகரம் குமரன் தேட்டரில் என்ன க்ரௌடு, புதன்கிழமை நேற்று எங்கள் ஒய்ஃபு அதை எல்லாரும் பார்க்கணுன்னு பார்க்க போனால் டிக்கெட்டே இல்லை. இப்படி நிறைவான வரவுகள் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கின்னு இருக்கும் பொழுது அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன ஓடும் நதியில் ஒரு கல் போட்ட ஒரு சின்ன ஒரு சிறு வரணும், அந்த மாதிரி அங்கங்கே சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்பியும் தொடக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராமன் சார். அதுக்கடுத்து முகத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன். ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இந்த வியாபார எல்லை என்பதை தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியூகங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்குது. ஆனால் இது அந்த வியூகத்து இல்லை, அந்த கதை களத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து சந்தோஷ் சிவனை சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம் மேலே ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திரள், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றும் பன்மணி திரள் போட்டால் நன்மணி பொறுக்கலான்னா அத்தனையும் நன்மணியாக இருக்குது. இந்த சினிமாவை தழைக்க வைக்கிற குடும்பம். ஒரு தயாரிப்பாளர் வாழ்ந்தால் இன்னொரு 10 படம் எடுக்கலாம், அதுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு டீம். இந்த டீமை நீங்கள் சத்தியமாக நீங்கள் தத்து எடுத்துக்கணும். இது இருந்தால் இன்னொரு படம் வரும், இந்த படம் வளர்ந்தால் இன்னொரு படம் வரும். ஆகவே இவர்கள் திரையுலகிற்கு நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேண்டி அப்படி இருக்கணும், அப்படி வளரணும். நான் ரஜினி சாரையும் சௌந்தர்யா ரஜினியும் அதை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி அங்கிள் எப்படி அப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து பார்க்கும்போது அளவிலா ஆனால் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அப்படி ஒரு திருப்திகரமான ஒரு படம், திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது 3 லாங்குவேஜில் வந்து இது பரிமளிச்சது. அந்த ஒரே நேரத்தில் பயணித்ததுலாம் வந்து தூக்கம் இன்னமும் எங்களுக்கு அந்த தூக்கம் எங்களை விட்டு போகலை. நாளைய தினத்துக்கு மலாய் மொழியில்
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் மலாய் மொழியில் டப்பிங் செய்து நாளைக்கு வெளிவரப்போகிறது. பிரமாதமான ஒரு மாலிக் ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான முறையில் நல்ல முறையில் விளம்பரம் செய்து அதை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து போகிறாங்க. அது விரைவில் சைனா மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் தாய்லாந்து மொழியும் இந்த படம் வந்து நல்ல முறையில் பயணிக்கும் போது திரையுலகத்துக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கபாலி விளங்கும் விளங்கும் விளங்கும். அதுக்கு அடித்தளம் அமைத்த தம்பி ரஞ்சித்தை என் வாழ்நாளில் எனக்கு ஏற்ற ஒரு குழந்தையாக கையில் பிடித்து அந்த குழந்தையை எந்தெந்த இடத்தில் உயரத்தில் நான் எடுத்து வைக்க வேண்டுமோ வைப்பேன். கண்டிப்பாக ரஜினி சாரை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, மறுக்க முடியாது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும்னு இருக்கிறேன். அவர் வாயால் சொல்லுவார். ஆகவே இந்த விழா என்பது இது விழா தான். இது வெற்றி விழா, இது சாதனை விழா, சகாப்த விழா. சரித்திரம், சாதனை, சகாப்தம் அத்தனையும் ஒரு உயரிய நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய விழாக கருதி யாராவது பெயரை விட்டிருந்தால் சிரமத்துக்கு பொறுத்தரணும். எல்லாரையும் ஒரே குடும்பமாக ஏற்று ரஞ்சித் தலைமையில் இந்த திரையுலகம் செழிக்க, விளங்கிட, மலர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.